Our Father in heaven, may your name be held holy. மத்தேயு 6:10. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, St. Augustine quotes, "What we ought to pray for is in the Lord's Prayer. What is not in it we ought not pray for." நாம் எப்படி எதற்காக ஜெபிக்க வேண்டும் என கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் உள்ளது. அதில் இல்லாததை நாமும் ஜெபிக்க தேவையில்லை. கர்த்தர் கற்பித்த ஜெபம் ஒரு ஜெபத்தினுடைய ஒரு முழுமை, கம்பெண்டியம் ஆஃப் பிரேயர்ஸ் என்று சொல்லலாம். ஆக அதில் இறை வாழ்த்து, இறை புகழ்ச்சி, இறை ஆராதனை, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்தல் என்று இயேசுவே கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் ஒப்பற்ற ஜெபம். அதில் இயேசுவினுடைய அந்த கற்றுக் கொடுத்தல் இருப்பதினால் அது முழுமை பெறுகிறது. இந்த இறை திருநாமம் என்று சொல்லுகின்ற வகையில் இறை திருநாமம் குலம் தரும் செல்வம் தந்திடும். அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும். அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். இயேசுனுடைய ஜெபத்தை, அந்த இறை நாமத்தை ஜெபித்தாலே, இது நாம ஜெபம் என்று சொல்லுவார்கள். எல்லா வேதங்களிலும் எல்லா மதங்களிலும் இது உண்டு. கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பது, கடவுளுடைய பெயரை ஆபத்து சமயத்தில் சொல்லும் பொழுதும் சரி, நமக்கு தேவையான நேரத்தில் ஜெபிக்கும் பொழுதும் சரி, நாம் காப்பாற்றப்படுகிறோம், நமக்கு அருள் கிடைக்கிறது என்பது நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் ஆகும். ஆக இந்த இறை நாமத்தை ஜெபிக்கின்ற ஒரு சிறந்த ஜெபமாக இருப்பதினால் இந்த ஜெபம் முழுமையாக நம்முடைய திருப்பலியிலே அமைகிறது. சிறிய எழுந்தேற்றத்துக்கு பிறகு நாம் அனைவரும் எழுந்து நின்று அந்த கரம் விரித்து அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுகிறோம். அதில் ஒரு நகைச்சுவை, இந்த லத்தீன் மொழியிலே ஃபியாத் என்ற வார்த்தை அடிக்கடி வரும். லெட் இட் பி டன், யுவர் கிங்டம் கம், ஃபியாத் மிக்கி வோலுந்தாஸ் துவா என்று வரிசையாக அந்த ஃபியாத் ஃபியாத் என்று வருகிறது. இதை பார்த்த ஃபோர்டு கம்பெனி மேனேஜர், த டாப் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், போப்பாண்டவரை போய் பார்த்தா கேட்டாராம், சொன்னாராம், யுவர் ஹோலினஸ், ஃபியட் காரு பேர் மட்டும் ஜெபத்தில் வந்திருக்குது, ஃபோர்டு காரு பேரும் எங்கள் காரு பேரும் ஜெபத்தில் வர மாதிரி ஒரு ஜெபத்தை அமைச்சு ஜெபிக்க சொல்லுங்க, அதுக்கு நான் நிறைய காசு தரேன் அப்படின்னாராம். ஃபியாத் மேகி ஒலுந்தாஸ் துவா, யுவர் கிங்டம் கம், யூ வில் பி டன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஃபியாத் ஃபியாத்னு ஒரு உடனே போப்பான்னு சொன்னார், அது ஃபியட்டுக்கார அல்லப்பா, அது லத்தீன் மொழியிலே அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம் என்று அந்த ஜெபத்தினுடைய தன்மையை விளக்கினார். பல சமயங்களில் ஜெபத்தினுடைய தன்மை தெரியாமல் நாம் ஜெபிக்கின்றோம். இப்பொழுது கூட நாம் முதல் வெள்ளி முதல் சனியில் லத்தீன் மொழியில் பாடுகிறோம். இந்த பாட்டு வார்த்தைகள் தெரிந்ததாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் லத்தீன் மொழி படித்தவர்களுக்கு மட்டும்தான் முழுமையாக தெரியும். இதெல்லாம் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கலாம். அப்படி டாக் ஹேமஸ் காட் மார்க்கிங்ஸ் என்ற அறிஞர் இவ்வாறு எழுதுகிறார், ஹலோட் பி தை நேம், நாட் மைன், தை கிங்டம் கம், நாட் மைன், தை வில் பி டன், நாட் மைன். உமது நாமம் போற்றப்படுக, எனது அல்ல. உமது அரசு வருக, எனது அல்ல. உமது சித்தம் நிறைவேறுக, எனது அல்ல. இதுதான் ஜெபத்தினுடைய தன்மை. என்னுடைய விருப்பம் கேட்கப்பட வேண்டும்.
ஆகவே ஜெபிக்கின்றோம், உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அதனுடைய அர்த்தம் என்ன? இறை சித்தத்தினால் காரியங்கள் நடக்கின்றன. அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் நாம் இருக்கிறோமா? ஆனால் நாம் நம்முடைய விருப்பத்தின்படி கடவுள் வழி நடக்க வேண்டும், செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று நச்சரித்து கொண்டிருக்கிறோமே. திருவாசகம் கூறுகிறது, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றோ. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, எது வேண்டுமோ அதை அறிந்திருப்பவர் நீ மட்டும்தான். வேண்ட முழுதும் தருவோய் நீ, எதையெல்லாம் வேண்டுகிறேனோ அதையெல்லாம் தருகிறாய். வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ, அறி என்றால் அரசன், வேண்டுகின்றவர்களுக்கு அரசனாக இருந்து நீ பரிபாலிக்கின்றாய். வேண்டி என்னை பணி கொண்டாய், நீ என்னை அழைத்து உன் பக்கம் ஈர்த்து கொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்தாய், நீ எனக்கு வேண்டிய வகையில் அருளை கொடுத்திருக்கிறாய். யானும் அதுவே வேண்டின், நானும் அதை வேண்டினால் வேறு பரிசு ஒன்றும் எனக்கு தேவையில்லையே, அது உந்தன் விருப்பம். ஒலுந்தாஸ், யுவர் வில் பி டன் என்று சொல்லப்படுகின்ற உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உந்தன் விருப்பம். திருவாசகத்திலும் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதை பாருங்கள். கோரிடான் பூம் என்ற ஒரு அறிஞர் இவர் எழுதியிருக்கிற வார்த்தைகள், God's forgiveness is extended through us. It is just that simple. We have to ask Jesus, help me. கடவுளின் மன்னிப்பு நம் வழியாக நீட்டிக்கப்படுகிறது. அவ்வளவு எளிமையானது, நாம் கேட்க வேண்டியது. இயேசுவே எனக்கு உதவி புரியும். Father in heaven, holy be your name. You have given me a mind to know you, a will to serve you, and a heart to love you. மூன்று வார்த்தைகளை மட்டும் மறுபடி கவனத்தில் வைத்து அதன் பிறகு முழந்தாளிட்டு ஜெபிக்கலாம். A mind to know you, a will to serve you, a heart to love you. முழந்தாள் இருப்போம். That all my intentions and actions may be pleasing to you. Give me the grace to be charitable in thought, kind in deed, loving in speech towards all. விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உம்மை அறியும் சிந்தை கொடுத்தீரே, உமக்கு ஊழியம் புரியும் நல்மனத்தை கொடுத்தீரே, உம்மை அன்பு செய்யும் இதயம் தந்தீரே, உம் திருவிழம் பற்றும் திடனை தாரும். உம் தெய்வீக அன்பால் எம் இதயம் நிரப்பும். எம் சிந்தையும் செயலும் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. சிந்தையில் இரக்கமும் செயலில் தன்மையும் சொல்லில் அன்பும் உடையவனாய் இருப்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரே தாமே இந்த நற்கருணைகளை எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாங்கள் மனப்பாடமாக சொல்வதன் வழியாக அல்ல, மாறாக மனத்தின் ஆழத்தில் அந்த கருத்துக்களை பதித்து வாழ்வாக்கின்ற நிலையிலே செபிக்க எமக்கு கற்றுத்தாரும். உம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல எமக்கும் இந்த ஜெபத்தை செபிப்பதற்கு கற்றுத்தாரும். இதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எமக்கு வேண்டிய ஞானத்தையும் தெளிவையும் துணிவையும் தாரும். இன்னும் அதிகமாக உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப நடக்கக்கூடிய தெம்பை தாரும். அத்தகைய ஒரு கட்டுப்பாட்டை எமக்குள் தந்தருளும். இந்த நாளில் நாங்கள் எதிர்கொள்கின்ற பல வகையான வாய்ப்புகள், தருணங்கள், அனுபவங்கள், இவைகளின் மத்தியிலே உமது அருளை நாங்கள் என்றும் சுவைத்திருப்போமாக. நீரே எங்கள் ஆண்டவர், நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை என்றும் உணரச் செய்திருளும். எங்கள் தேவைகளையும் சமர்ப்பிக்கின்றோம்.
அனைத்து தேவைகளையும் அறிபவர் நீர். இருப்பினும் கேட்கச் சொல்லியிருக்கின்ற உம்மிடம் நாங்கள் கேட்கின்றோம். எங்களுக்காக மட்டுமல்ல, எம்மை சார்ந்தவர்களுக்காகவும் யாரெல்லாம் எம்மிடம் செபிக்க கேட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். திருப்பலி கருத்துக்கள் வழியாக, தனிப்பட்ட ஜெப கருத்துக்கள் வழியாக, உபயம் செய்வர்கள் வழியாக, தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களின் வழியாக இதை நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.